நியாயப்படுறீங்களா? உங்க பிரஸ் மீட்டை கொடுத்தா மாநிலங்களவை தலைவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுறதா தலைவா இப்பதான் தலைவா பிரஸ் மீட் பேசுறேன். வந்துட்டு பேசுறேன் தலைவா. நான் தான் கடைசி பேசுறேன். முக்கியமான கேள்வி இப்பதாங்க பிரஸ் மீட் முடிச்சுட்டு வரேன். நான் பேசுறேன். விமான நிலையத்தில் பேசாமல் பேச மாட்டேன்னு சொன்ன அண்ணாமலை அவர்கள் திரும்பி வந்து விமான நிலையத்தை பேசக்கூடிய காரணம் என்ன சார்? நீங்க தான் ரெக்வஸ்ட் பண்றீங்க. கோயம்புத்தூர்ல இறங்கணுன்னே நண்பர்கள் சொல்றாங்க அண்ணே. உதாரணத்துக்கு திருச்சி விமான நிலையத்துல அவங்க சொன்னாங்க அண்ணா நீங்க திருச்சிக்குள்ளேயே வராம நேரம் நாகப்பட்டினம் போறீங்க, நீங்க ஜேர்னலிஸ்ட பேசணுமே. அது நியாயமான கோரிக்கை தானே. நம்ம திருச்சி போயிட்டு நகரத்துக்குள்ளேயே போறாம விமான நிலையத்துல போகும் பொழுது ஒரு பத்திரிகை சகோதரர்கள் கேட்கும் பொழுது ஒரு இடத்துல மனசு கஷ்டமா தான் இருக்குது. நம்ம நண்பர்கள்லாம் வந்து கேட்கறாங்க, நம்ம பேசாம போனா அது தவறு தான். இதே சென்னையா இருந்தா பிரச்சனை இல்லை, அலுவலகத்துக்கு இன்னைக்கு பேசிட்டு வந்தோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்குங்கன்னா பத்திரிகை நண்பர்களுக்கு எப்பொழுதுமே பெரிய மரியாதை கொடுக்கின்ற மனிதன் தான். திருச்சி விமான நிலையத்துல நம்ம மூஞ்சியில் அடிச்ச மாதிரி நான் பேச மாட்டேன்னு நம்ம போனோம்னா அவங்க கேட்பாங்க அப்படி சிட்டிக்குள்ளாச்சு பேசுங்கண்ணா. அதனாலதான் பேசுனாங்கன்னா விமான நிலையத்துல பேசக்கூடாதுன்னு எது இல்லைங்கண்ணா. காரணம் என்னன்னா விமானத்துல ஏறி இறங்கணுன்னே ஒரு கேள்வி கேட்கல சில டைம் நம்ம அப்டேட் ஆகிறது இல்லை. மெயின் காரணம் தான். மற்றபடி உங்களை உதாசீனப்படுத்தணும், இன்சல்ட் பண்ண நோக்கல. தெரியுங்கன்னா இங்க ஒரு தனி பீட்டு, ஆபீஸ்ல தனி பீட்டு, சிட்டிக்குள்ள தனி பீட்டு. அதனால இந்த பீட்ல இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய மனது எப்பவுமே நோவக்கூடாது அப்படிங்கிறது தெளிவா இருக்கேன். அதே நேரத்துல மல்டிபிள் இன்டர்வியூஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ண பெட்டர். மற்றபடி உங்களை புறக்கணிக்குங்கிற நோக்கம் கிடையாது. எல்லா இடத்துலையும் பேசுறாங்கன்னா இன்னைக்கு நீங்க கேட்டீங்க இந்த கேள்வி, நான் பதில் சொல்லிட்டு போயிடுறேன். நான் பேச ஆரம்பிச்சிட்டோம், இதையும் பேசிடுறோம். ஆனா குறிப்பாக நம்முடைய ராஜ்யசபால இருக்கக்கூடிய தலைவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிர்கட்சி நண்பர்கள் பண்ணக்கூடியது பியூர் பாலிடிக்ஸ். அவர் வந்து ஒரு விவசாயினுடைய மகன், நிறைய படித்தவர், வெஸ்ட் பெங்காலினுடைய ஆளுநராக இருந்து திறமையாக பணி செய்தவர். பாராளுமன்றத்துல பல இடத்துல அவர் இன்சல்ட் பண்ணிருக்காங்க. ஏன் ராகுல் காந்தி அவர்களே கேலி செய்யும் விதத்துல ஒரு இடத்துல நடந்திருக்கு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்க. அவரே கூட கண்கலங்கி இருக்கிறாங்க. அதனால நீங்க 73 ஆண்டுகளாக இல்லாத ஒரு நடைமுறையை கொண்டு வர்றாங்க. நிச்சயமாக இதுவும் தோற்கடிக்கப்படும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் எம்பிக்களுக்கும் ஒரு மனசாட்சி இருக்கு. மனசாட்சியோடு பார்த்தாங்கன்னா அவர் ஒருதலை பட்சமாக செயல்படவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.